கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். நீடுமை ஞான திரித்து வரில் நரனாகிய மாதுவின் வித்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். பண்ணின பாவமெல்லாம் அகல்வித்து நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். தந்திரவான் கடியின் சிறை மீட்டு எந்தை மகிழ்ந்துந்தன் அன்பு பாராட்டு கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். தீமை உறும் பல ஆசையை நீக்கி சாமியனை உமக்காலயமாக்கி கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து நல்வினையே செய்தாணியளித்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். நிதம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். இப்போது மாநகராட்சி ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கு. நீங்கள் குப்பை கொட்டும்போது மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து கொட்டணும். நம்ம நினச்சது தூக்கி குப்பை தொட்டில் போட்டுருந்தோம், இப்போ அதை உட்காந்து நம்ம பிரிக்கணும். அப்படி பிரித்து கொடுக்கலன்னா அது அபராதம்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில குப்பைகளை போட்டால் அது மண்ணோட மண்ணாகி உரமாயிடுது. சில குப்பைகள் மண்ணில் விழுந்து அழியாமல் அது மண்ணையும் மண் வளத்தையும் மரத்தையும் செடி கொடிகளையும் கெடுக்கிறது. எனவே எது மக்கும் குப்பை இது மக்காத குப்பை அப்படின்னு நம்ம பிரித்து போடணும். அப்போது மக்கும் குப்பைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால அது குப்பையாக நம்ம போட்டாலும் கூட அது ஏதோ ஒரு வகையில் உரமாகிடுது. ஆனால் அந்த மக்காத குப்பை பிரச்சனையாக ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் இதெல்லாம் காலையில் எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா, நம்ம குடும்பங்கள்லேயே நம்ம வீடுகள்லேயே இத்தனை வருஷம் வாழ்ந்து என்னடா குப்பை கொட்டினேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அது என்னது குப்பை கொட்டினது அப்படின்னா, நான் வந்து உங்களோட சேர்ந்து நான் இத்தனை வருஷமாக குப்பை கொட்டியிருக்கிறேனே சில மனைவிகள்லாம் சொல்லுவாங்கள்ல. குப்பை கொட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு அன்றாட செயல் இல்லையா? அது எதுக்கு அந்த சொல்லுவான்னு வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ ஒரு பெண் வாங்கி இந்த வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் வச்சு வெளியே கொட்டுறான்னு சொன்னால், இவ்வளோ தூரம் தொடர்ந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்குகளை இழுக்குகளை அவள் தினந்தோறும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கேன். நான் உங்களோட சேர்ந்து இவ்வளோ காலம் குப்பை கொட்டினேன், இந்த ஆஃபீஸில் நான் இவ்வளோ காலம் குப்பை கொட்டினேன்னா இந்த ஆஃபீஸினுடைய சுத்தத்துக்கு வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு வகையில் நான் பயன்பட்டுருக்கேன்னு அர்த்தம். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ சின்ன சின்ன வெளிச்சங்களில் இதை நாம் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலையும் மக்கும் குப்பை மக்காத குப்பை இருக்குது. மன்னிக்க முடிந்த பாவங்கள், மன்னிக்க முடியாத பாவங்கள் இருக்குது. இந்த மன்னிக்க முடிந்த பாவங்கள்லாம் எல்லா மனிதரும் பாவம் செய்கிறது இயல்பு இல்லையா? அதில் ஒன்றும் இந்த மக்கும் குப்பை மாதிரி சில பாவங்கள் இருக்குது, அதெல்லாம் மன்னிக்கக்கூடிய பாவங்கள். அந்த பாவங்களை செஞ்சு செஞ்சு நம்ம அனுபவப்பட்டு திருந்திடுறோம். அதில் தான் களவும் கற்று மறைன்னுவாங்க. சில விஷயங்களை செஞ்ச பிறகு தான் அது தப்பு, அதனுடைய பாதிப்பு, பக்க விளைவுகள், தாக்கம் அதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் சில பாவங்கள் மன்னிக்க முடியாத பாவங்கள்.
இப்போ மன்னிக்க முடியாத பாவங்களை நம்ம எடுத்து போக்கணும்னா என்ன பண்ணியும்? மக்காத குப்பையை போக்கணும்னு என்ன பண்ணணும்? முதல்ல அதனுடைய மூலப்பொருள் அந்த பிளாஸ்டிக் தயாரிப்பை நிறுத்தணும், பிளாஸ்டிக் பயன்பாடை நிறுத்தணும். அப்போ தான் மக்காத குப்பை வர்றது குறையும். அதுபோல் மன்னிக்க முடியாத பாவங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பாவங்களுக்கு காரணமாக இருக்கிற விஷயங்களை கண்டு களைந்தெறிய வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையை நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். அப்போது மக்கும் குப்பை மக்காத குப்பை போடும்போதெல்லாம் கடவுளை என்கிட்டையும் மன்னிக்கக்கூடிய பாவங்களும் மன்னிக்க முடியாத பாவங்களும் இருக்குது. அப்போது மன்னிக்க குடிந்த பாவங்களை மீண்டும் மீண்டும் நாம் செய்யாமலும் மன்னிக்க முடியாத பாவங்களை செய்யாமல் இருக்கவும் எனக்கு நீர் கிருபை தாரும் சுவாமி அப்படின்னு ஒவ்வொரு நாள் குப்பை கொட்டும் போதாவது நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போது நமக்குள்ளேயும் இந்த விஷயங்கள் இருக்கிறது, மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய சிந்தனை, மக்காத குப்பையை நாம் கொட்டாமல் இருக்கணும்னா அதுக்கு காரணமான பொருட்களை நம்ம பயன்படுத்தவே கூடாது. மன்னிக்க முடியாத பாவங்கள் நம்ம விட்டு போகணும்னா அதுக்கு காரணமான விஷயங்களை விட்டு நாம் விலகணும். அதை விட்டு நாம் விலகி இருக்கணும். விலகி இருந்தால் நம்மிடத்திலும் இருக்கக்கூடிய பாவ குப்பைகள் அகன்று போகும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். செயல்களை சிந்திப்பே கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய வளமே
சொல்லுங்கள். சொல்லுங்கள், ஒரு முறை சொல்லுங்கள். ஒன்று சேர்ந்து சொல்லுங்கள், அன்பு என்றே சொல்லுங்கள். ஒன்று சேர்ந்து சொல்லுங்கள், அன்பு என்றே சொல்லுங்கள். சொல்லுங்கள், ஒரு முறை சொல்லுங்கள். இறைவன் தந்த சொல்லதுவே, உலகம் வாழ தந்ததுவே. இறைவன் தந்த சொல்லதுவே, உலகம் வாழ தந்ததுவே. நாம் எல்லாம் வாழும் வழியதுவே, அதை நாம் மறந்தால் அழிவோமே. சொல்லுங்கள், ஒரு முறை சொல்லுங்கள். பகையும் போரும் பல கண்டோ, பாரில் வாழ வழி மறந்தோ. பகையும் போரும் பல கண்டோ, பாரில் வாழ வழி மறந்தோ. பரனை பாடிட தினம் மறவோ, பிறரிடம் காட்டிட வெல்றே. சொல்லுங்கள், ஒரு முறை சொல்லுங்கள். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.